சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வேதாந்த தத்துவத்தின் மிக செல்வாக்குமிக்க ஆன்மீக தலைவர்களில் ஒருவராக தலை சிறந்து விளங்குபவர் அவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடர் ஆவார். மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் போன்ற அமைப்புகளையும் நிறுவியவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உதவியற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காகவும் நாட்டிற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தியாகத்தின் வாழும் அவதாரமாக திகழ்ந்தவர். ஆங்கிலேயர் ஆட்சியில் இருண்டு கிடந்த இந்தியாவிற்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவும் இந்தியர்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டும் விதமாக தன்னம்பிக்கை என்னும் விதையை விதைத்தார். அவரது ஆணித்தரமான முத்து போன்ற வார்த்தைகளும் பிரமாதமான பேச்சு திறனும் உறங்கிக் கொண்டிருந்த தேசிய உணர்வை தூண்டியது. இந்திய மக்களுக்கு ஆன்மீக ஞான ஒளியை புகட்டுவதில் பெரும் பங்கு வகித்து வேதாந்த தத்துவங்களை மேற்கிந்தியா முழுவதும் பரப்பி ஏழை எளியோருக்கு சேவை செய்ய வேண்டுமென்ற உன்னத எண்ணங்கள் கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்களின் வாழ்க்கையை நாம் இந்த காணொளியில் காணலாம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவில் ஜனவரி 12, 1863 விஸ்வநாத் தத்தா என்பவருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். அவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா ஆவர். அவர் ஒரு துறவியாக மாறிய போது தனது இயற்பெயரை சுவாமி விவேகானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். ஒரு குழந்தையாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மிகவும் கலகலப்பாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்தார். இவர் படிப்பு மற்றும் விளையாட்டுகளில் மிகச் சிறந்து விளங்கினார். மிகச் சிறிய வயதிலேயே வாய்மொழி, இசைக்கருவிகள் வாசிப்பது மற்றும் தியானம் ஆகியவற்றை பயிற்சி மேற்கொண்டு பயின்றார் இவர். இளம் வயதில் இருக்கும் பொழுதே சாதி மத பாகுபாட்டால் சமூகத்தில் நிலவிய மூடப்பழக்க வழக்கங்கள் பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பினார். ஒரு குழந்தையாக இருந்தபோதே சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு துறவிகள் மீது பெரும் மரியாதை இருந்தது. யார் எதை அவரிடம் கேட்டால் கேட்டவுடனேயே விட்டுக் கொடுக்க வேண்டுமென்ற மனப்பக்குவம் கொண்டிருந்தார். அவரிடம் பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போதெல்லாம் அவரிடத்தில் இருக்கும் அனைத்தையும் கொடுத்து விடுவார். இதனால் குழந்தை பருவத்திலேயே சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தியாகம் மற்றும் முடித்துறக்கும் உணர்வு இருந்தது எனலாம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1879 மெட்ரிக் பள்ளியை முடித்து கல்கத்தாவிலுள்ள பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். ஒரு வருடம் கழித்து அவர் கல்கத்தாவிலுள்ள ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து தத்துவ பாடத்தை படித்தார். அவர் மேற்கிந்திய தத்துவங்களையும் தருக்குவியலையும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாற்றையும் படித்தார். அவர் தனது ஆய்வுகளில் முன்னேறியதும் அவரது சிந்தனைகளின் பீடம் அபிவிருத்தி அடைந்தது. கடவுள் இருப்பது பற்றி தொடர்பான சந்தேகங்கள் அவரது மனதில் எழத் தொடங்கியது. இதுவே அவரை கேஷப் சந்திர சென் தலைமையிலான முக்கிய மத இயக்கமான பிரம்ம சமாஜில் இணைய செய்தது. ஆனால் பிரம்ம சமாஜின் பிரார்த்தனைகளும் பக்தி பாடல்களும் கடவுளை உணர்த்தாததன் காரணமாக அவருடைய ஆர்வம் பூர்த்தி அடையவில்லை. இந்த நேரத்தில் தக்ஷிணேஸ்வர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தெரிய வந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் காளி கோவிலில் ஒரு பூசாரியாக இருந்தார். அவர் ஒரு கல்வியாளராக இல்லை என்றாலும் ஒரு சிறந்த பக்தராக இருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பலமுறை கடவுளை உணர்ந்தார் என்றும் கூறினார். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நண்பர்களுடன் அவரை பார்க்க தட்சிணேஸ்வரத்திற்கு சென்றார். அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு உடனடி பதிலாக ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள், ஆம், நான் உன்னை இங்கே பார்ப்பது போல் இன்னும் தெளிவாக கடவுளை பார்த்திருக்கிறேன் என்றார். இது சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் புதிராகவும் இருந்தது. அவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் வார்த்தைகள் நேர்மையானதாகவும் அவருக்கு கிடைத்த ஆழ்ந்த அனுபவமே அவரை
இவ்வாறு உச்சரிக்க செய்தது என்பதையும் உணர்ந்தார். இதுவே அவர் அடிக்கடி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்களை சென்று சந்திக்க காரணமாக அமைந்தது. எதையும் முற்றிலும் ஏற்கும் முன் அதனை சோதித்து பார்க்கும் குணம் சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்களை தனது குருவாக ஏற்றுக்கொள்ள அவரால் இயலவில்லை. அப்போது அவருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் உரைத்தது ஞாபகத்திற்கு வந்தது. ஒருவர் கடவுளை உணர வேண்டும் என்றால் பணம் மற்றும் பெண்களின் மீதுள்ள ஆசையை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இதனை நினைவில் கொண்ட விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்களின் தலையணைக்கு அடியில் ₹1 நோட்டை மறைத்து வைத்தார். வெளியில் சென்ற ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் தனது அறைக்கு வந்து கட்டிலில் படுத்தார். மறுகணமே அவருக்கு தேள் கடித்தது போல் இருந்ததால் கட்டிலில் இருந்து குதித்தார். பின்னர் அவரது மெத்தையை உதறிய போது அவர் ₹1 நாணயம் கீழே விழுந்ததை கண்டார். பின்னர் இச்செயல் சுவாமி விவேகானந்தருடையது என்பதையும் அறிந்தார். ராமகிருஷ்ணர் அவர்கள் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு இரட்டைத்தன்மை இல்லாத அத்வைத வேதாந்தத்தில் 5 ஆண்டுகள் அவரின் கீழ் பயிற்சி மேற்கொண்டார். 1886 ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் காலமானார். அதன் பின்னர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவரது வாரிசாக பரிந்துரைக்கப்பட்டார். ராமகிருஷ்ணர் அவர்களது மரணத்திற்கு பின் சுவாமி விவேகானந்தரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஒரு சில முக்கிய சீடர்களும் துறவரம் பூண்டுவது என்று சபதம் எடுத்து வராநகர் என்ற இடத்தில் பேய்கள் நடமாடுவதாக கருதப்படும் ஒரு வீட்டில் வாழத் தொடங்கினர். 1890 ஆண்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு நீண்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவருடைய இந்த பயணத்தில் நாட்டின் அனைத்து இடங்களுக்கும் சென்றார். அவரது இந்த பயணத்தின் போது வாரணாசி, அயோத்தி, ஆக்ரா, விருந்தாவன், ஆழ்வார் போன்ற பல இடங்களுக்கும் சென்று வந்தார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது அவரது இயற்பெயரான நரேந்திரா மறைந்து சுவாமி விவேகானந்தர் என்று பெயர் பெற்றார். நல்லது மற்றும் கெட்டது என்று பகுத்தறியும் அவரது திறனுக்காக மகாராஜா கேத்ரி என்பவர் இவருக்கு விவேகானந்தர் என்று பெயரிட்டார் என்று பலரும் கூறுகின்றனர். அவரது இந்த பயணத்தின் போது விவேகானந்தர் அவர்கள் மன்னரின் அரண்மனைகளிலும் ஏழைகளின் குடிசைகளிலும் தங்கினார். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வாழும் இந்திய மக்களின் கலாச்சாரங்கள் மற்றும் பல வகையான மக்களிடம் அவருக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. விவேகானந்தர் அவர்கள் சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வு மற்றும் சாதி கொடுங்கோன்மையை கவனித்தார். இந்தியா ஒரு உயிருள்ள தேசமாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு தேசிய புத்துயிர்ப்பு தேவை என்று உணர்ந்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் தென்கோடி முனையில் இருக்கும் கன்னியாகுமரிக்கு டிசம்பர் 24, 1892 சென்றார். அவர் கடலில் சிறிது தூரம் நீந்தி ஒரு தனி பாறையின் மீது அமர்ந்து தனது தியானத்தை தொடங்கினார். 3 நாட்கள் அங்கு தியானம் மேற்கொண்ட அவர் இந்தியாவின் கடந்த, தற்போதைய மற்றும் எதிர்காலம் பற்றி தன் தியானத்தில் கண்டதாக கூறினார். அவர் அமர்ந்து தியானம் செய்த அந்த பாறையே விவேகானந்தர் அவர்களின் நினைவாக பிரபலமாகவும் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் திகழும் விவேகானந்தர் பாறை என்ற பெயரில் கன்னியாகுமரியில் இன்றும் உள்ளது. 1893 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ உலக மதங்களின் மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்கா சென்றார். மேடையில் அவரது உரையின் தொடங்குவதற்கு முன் அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளை என்று அவர் உபயோகித்த புகழ்பெற்ற வார்த்தைகளுக்காக கரவொலி பெற்றார். சுவாமிஜி அவரது பிரமாதமான பேச்சு திறன் மூலமாக அமெரிக்காவிலுள்ள அனைவரையும் மெய்மறக்கச் செய்தார். அவர் எங்கு சென்றாலும் இந்திய கலாச்சாரத்தின் பெருந்தன்மையை கருந்தூன்றி பேசினார். அவர் வரலாறு, சமூகவியல், தத்துவம் மற்றும் இலக்கியம் போன்ற எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலும்
தன்னிச்சையாக எளிதாக பேசினார். அவர் இந்தியாவில் கிறிஸ்தவ மத பிரச்சாரகர்கள் ஏவிவிடும் தீங்கிழைக்கும் பிரச்சாரங்களை வெறுத்தார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இங்கிலாந்துக்கும் சென்றார். பல மக்கள் அவரது சீடர்களாக மாறினர். அவர்களில் மிகவும் பிரபலமானவர் மார்கரெட் நிவேதிதா. பின்னர் அவர் இந்தியா வந்து குடியேறினார். மேற்கு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1897 இந்தியா திரும்பினார். இந்தியர்கள் மத்தியில் ஆன்மீக வளர்ச்சிக்கான தகவல்களை பரப்பத் தொடங்கினார். சமூக சேவை என்பது ஒரு கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் என்று அவர் உணர்ந்தார். இந்த குறிக்கோளை அடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1897 ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் என்ற அமைப்பை தொடங்கி அதன் சிந்தனைகளையும் இலக்குகளையும் முறைப்படுத்தினார். அடுத்த 2 ஆண்டுகளில் கங்கை நதிக்கரையில் பேலூரில் ஒரு மடம் நிறுவினார். அங்கு அவர் கட்டிடங்களை கட்டமைத்து ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார். மீண்டும் அவர் ஜனவரி 1899 முதல் டிசம்பர் 1900 வரை மேற்கு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். மேலை நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியா திரும்பிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவில் உள்ள பேலூரில் அவரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் ஜூலை 4, 1902 இறந்தார்.